இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ரூட் சாலட் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஃப்ரூட் சாலட் செய்கிறது ரொம்பவே சுலபம், ஆனால் அதை டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு 2 சின்ன வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு எல்லோ கலர் வாட்டர்மெலனில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெட் கலர் வாட்டர்மெலன் கூட சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் கொஞ்சமாக எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்து அதோட விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் மாதுளம்பழத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஆரஞ்சில் தோல் நீக்கிட்டு அதோட விதைகளை எடுத்துகிட்டு 2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். பப்பாளி பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், திராட்சை, ஸ்ட்ராபெரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரூட்ஸை அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து கொடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்த்து சாப்பிட்றதே நல்லாயிருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி சாப்பிடாத பட்சத்தில் இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்னால் நம்ம பால்கோவா கிண்டும்போது ரொம்ப அந்த கட்டியாக வர்றதுக்கு முன்னக்கட்டி இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும், அதுதான் கண்டென்ஸ்டு மில்க்கு. கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நாம் இதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவு தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேன் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக எல்லாருமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத விரும்புவாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் எல்லாருமே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.